பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் ஒதுக்கி தந்தார். அவருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். வேத வார்த்தைகளை நாம் தொடர்ச்சியாக கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் ஒவ்வொன்றினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையினாலேயே மனுஷன் பிழைப்பானே தவிர வெறும் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். இந்த சிலுவையின் செய்தியை பற்றி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறது வழக்கம். இந்த சிலுவையின் செய்தியில் ரோமர் 6, ரோமர் 7, ரோமர் 8 அதிகாரத்தை பிரசங்கிப்பதே என்னுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. அப்போ என்ன காரணத்திற்காக இந்த 3 அதிகாரத்தையும் பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது என்றால், இந்த 3 அதிகாரங்களில் மட்டும்தான் தெளிவாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்ற விவரம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வெளிப்பாட்டை அவர் இந்த 3 அதிகாரத்திலும் தெளிவாக கூறியிருக்கிறார். மற்ற எல்லா நிறுவங்களிலேயும் ரோமரிலிருந்து எபிரேயர் வரை இருக்கிற 14 நிறுவங்களிலேயும் அவர் சிலுவையின் செய்தியை பற்றியே அவர் பிரசங்கித்திருக்கிறபடி எல்லா இடத்திலும் அதை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த 3 அதிகாரத்தில் குறிப்பாக சொல்லியிருக்கிறார். அப்போ அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். இதனை அறியாமல் விட்டால் ஒரு பொழுதும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இயலாது. அப்போ நான் முந்தின செய்தியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஜெயம் கொள்கிறவன் அவனோ. அப்போ கிருபையின் காலத்தில் 7 சபைகளில் பரிசுத்த ஆவியா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக 7 முறை சொல்லி இருக்கிறது என்னவென்றால், ஜெயம் கொள்கிறவன் அவனோ. அப்போ ஜெயம் கொள்கிறவன் என்னத்தை அறிய வேணும்? அவன் ஏதாவது செய்து ஜெயம் கொள்ள முடியாது. அவன் விசுவாசித்தே ஜெயம் கொள்ள முடியும். அப்போ ஜெயம் கொண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள் இருந்து அந்த ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதே தேவன் மனுஷனுக்கு நியமித்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத வார்த்தைகள் குறிப்பாக ஏற்கனவே நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் கனகாலமாக பிரசங்கித்து கொண்டு வந்தேன். அந்த வார்த்தை 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இது பற்றி நான் விவரமாக அடிக்கடி பிரசங்கித்திருக்கிறேன். இப்பொழுது நான் தெரிந்து கொண்ட வார்த்தை, இப்பொழுது நாங்கள் வெகு அண்மையில் வந்திருக்கிறோம் ரோமர் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறதற்கு. சீக்கிரத்தில் ரோமர் அதிகாரத்துக்கு நாங்கள் போகிறோம். அதற்கு போகிறதற்கு முதல் ஒரு சில முக்கியமான குறிப்புகளை, முக்கியமான விஷயங்களை, முக்கியமான சில அம்சங்களை நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு நான் தெரிந்து கொண்ட அடிப்படை வேத வாக்கியம் லூக்கா 19:41-44. லூக்கா 19:41-44 அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக
கண்ணீர் விட்டழுது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளர்ந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று சொல்லி இந்த லூக்கா 19:41-44 அவர் சொன்னார். அப்போ அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஏற்கனவே இஸ்ரவேலியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை என்பதையும் அவர் சொன்ன அதே மாதிரி ஆலயம் முழுதுமாக கிபி 70ஆம் நூற்றாண்டில் அழிக்கப்பட்டு கோடிக்கணக்கான மனுஷர்கள் கொல்லப்பட்டு லட்சக்கணக்கான இஸ்ரவேலியர்கள் அகதிகளாக உலகம் முழுக்க விற்கப்பட்டார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அவர் சொல்லுகிறது என்ன மாதிரி என்றால், இஸ்ரவேலியர்களுக்கு மட்டுமா அதை சொன்னார்? அவர்களும் சிலுவையின் செய்தியை அறியாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு அவர் வருவார் என்றதையும் அவர் சிலுவைக்கு போவார் என்றதையும் அவர்களுக்காக மரிப்பார் என்பதையும் எத்தனையோ முறை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தும் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் இப்போ சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், உங்களுக்கும் அந்த செய்தி கிடைத்தது, அதை நீங்கள் அறியாமல் போனால் உங்களுக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்லி ஏற்கனவே 1 கொரிந்தியர் 3:16 3:17 பரிசுத்த ஆவியானவரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் பிதாவே உமக்கு சோஸ்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு சோஸ்திரம், கர்த்தர் நல்லவரே உமக்கு சோஸ்திரம், கர்த்தர் பெரியவரே உமக்கு சோஸ்திரம், கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர் சோஸ்திரம், கர்த்தர் மாறாதவரே சோஸ்திரம், துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள் எல்லோரையும் தேவரில் அபிஷேகித்து ஆசீர்வதித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்போ நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? அந்த செய்தியை அறிந்திருக்க வேணும். சிலுவையின் செய்தியை அவர்கள் அறியவில்லை. இதன் நிமித்தம் இஸ்ரவேலியர்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுது கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் அவர்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் அவர்களும் பெருமை கட்டுக்குள்ள மாட்டுப்பட்டு போவார்கள். அவர்கள் ஆலயமாக இருக்கிறார்கள். அந்த ஆலயம் சரியான முறையில் செய்தியை அறிந்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திராவிட்டால் அந்த ஆலயத்தை நான் கெடுப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த விஷயத்தை நாம் தெளிவாக அறிந்து சிலுவையின் செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் செய்தியை அறிகிறவனே ஜெயம் கொண்டவன். அப்போ ஜெயம் கொண்டவனுக்கு நான் என்ன கொடுப்பேன் என்று சொல்லி ஏற்கனவே 2-3 அதிகாரங்களில் 7 தரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்கிறவன் அவனோ ஆவியானவர். அவர் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியானவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஜெயம் கொள்கிறவன் அவனோ, ஜெயம் கொள்கிறவனுக்கு அவனுக்கு என்ன என்ன கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி 7 முறை சொல்லப்பட்டிருக்கிறபடியால் கம்ப்ளீட் பரிபூரணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவன் ஜெயம் கொள்ள வேணும். அப்ப ஜெயம் கொள்ளுறதுக்கு என்ன செய்ய வேணும்? ஜெயம் கொண்ட இயேசு கிறிஸ்துவே, வெற்றி வாக சூடின இயேசு கிறிஸ்துவே, சிலுவையில வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவே விசுவாசிக்க வேண்டிய பிரகாரமாக விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியதே தேவன் எதிர்பார்க்கிறது உண்டு. அவனே ஜெயம் கொண்டவனாக இருக்கிறான். அப்ப ஜெயம் கொள்ள வேண்டியது கிறிஸ்தவனிடம் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ துரதிர்ஷ்டவசமாக இந்த சிலுவையின் செய்தியை பற்றி அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்ப தேவனுக்கு ஏற்ற முறையில் வாழ்வது எப்படி என்றது தான் இப்ப கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பின் அவருக்கு தேவனுக்கு முன்பாக தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தரிசிக்கப்பட்ட பின் தேவனுக்கு முன்பாக எப்படி நடப்பது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நாம் இதில் அறிய வேண்டிய சில உண்மைகள் இருக்கு. வேதாகமத்தில் 1% தான் தரிசிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1% தான் தரிசிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில முக்கியமான விஷயங்கள், பாவியான மனுஷன் தரிசிக்கப்படுகிறது எப்படி என்று 1% குறைவான வேத வாக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வேத வாக்கியங்கள் என்ன என்றதை நாம் முதல் பார்ப்போம். யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 7:37-38 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:9, ரோமர் 10:10, ரோமர் 10:13, வெளி 22:17, மார்க் 16:16 ஆகிய இந்த வேத வாக்கியங்கள் குறிப்பாக ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படுகிறது. மார்க் 16:16 அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவனே ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப தெளிவாக ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறது எப்படி என்ற விஷயம் அநேகமான வேத வார்த்தைகளில் குறிப்பாக 1% குறைவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் 99% வேதத்தில் கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் எதை பற்றி சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின், முற்று முழுதுமாக நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட பின் தேவனுக்கேற்ற முறையில் எப்படி வாழ்வதென்று 99% அறிவுறுத்தல்கள் வேதத்தில் உள்ள அறிவுறுத்தல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தின் முதலாவது புத்தகமாகிய யோபுவிலையும் ரட்சிப்பை பற்றி சொல்லப்படவில்லை. மனுஷன் தேவனுக்கு முன்பாக இப்படி வாழ்வதென்ற விஷயத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு என்ன என்று சொன்னால், தேவனுக்கு ஏற்ற முறையில் அப்ப ரட்சிக்கப்படுகிறது மிகவும் இலகுவானது. அதே நேரம் தேவனுக்கு ஏற்ற முறையில் அவருக்கு முன்பாக மகா பரிசுத்தரான தேவன், மகா நீதிபரரான தேவன், நாங்களோ மகா மோசமான மனுஷர்களாக இருந்தோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆனாலும் அவருக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளாக வந்த பின்பும் அவருக்கு முன்பாக அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்க எங்களால் முடியாது. அப்ப அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதுக்கு அவர் சொன்னது என்னென்று சொன்னால், மனுஷா ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழுகிறது என்று சொல்லி நான் உனக்கு ரோமர் 6:7 குறிப்பாக அதனை கொடுத்திருக்கிறேன். மற்றும் எபிரேயர் குறிப்பாக ரோமர் அதிகாரத்தில் இருந்து எபிரேயர் வரையும் ஜெயம் கொள்கிற வாழ்க்கை எப்படி என்று நான் சொல்லியிருக்கிறேன்.
அந்த ஜெயம் கொண்டவரை நீ அறிந்து அவரை விசுவாசித்து அவருக்குள்ள இருப்பதன் மூலமே ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நீ வாழ முடியும். எனக்கு முன்பாக எனக்கு ஏற்ற முறையில் நீ வாழ, அதற்கு பிறகுதான் நீ வாழ முடியும். ஆனபடியால் இது மனுஷர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் தெரியாமல், 7ஆம் அதிகாரம் தெரியாமல், 8ஆம் அதிகாரம் தெரியாமல் பரிசுத்த ஆவியானவர் அந்த கிறிஸ்தவனுக்குள்ள இருந்தாலும் அவர் அசைவாடுகிறது இல்லை. சட்டபூர்வமாகவே அவர் அசைவாடுகிறபடியினால் அவர் சட்டபூர்வமாக மனுஷன் விசுவாசிக்க வேணும். இயேசு கிறிஸ்து சட்டபூர்வமாக மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறபடியினால அவர் சட்டபூர்வமாக செய்ததை தொடர்ந்து விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷனில் செயல்படுவார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சட்டபூர்வமானதை இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். சட்டபூர்வமானதை விசுவாசிக்க வேணும். சட்டபூர்வமாக அதுவும் ஒரு பிரமாணமாக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் ஒரு பிரமாணம். 3ஆம் அதிகாரம் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் ஒரு பிரமாணம், அது ஒரு சட்டம். அந்த சட்டத்தின்படியே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்படி விசுவாசிக்கும் பொழுது சட்டபூர்வமாக நான் பரிசுத்த ஆவியானவர் இயங்கிறது இலகுவாக இருக்கும். இதை நீங்கள் சட்டபூர்வமாக விசுவாசிக்காவிட்டால் நான் உங்களுடைய இருதயத்தில் வந்து இருந்தாலும் ஒரு பொழுதும் என்னால் செயல்பட முடியாது. ஏன்? நீங்கள் சட்டபூர்வமானதை விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது சட்டபூர்வமானது. அந்த சட்டபூர்வமானதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, சட்டபூர்வமாக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சட்டபூர்வமாக உங்களில் செயல்படுவார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை அறியாமல் இருந்தால் எப்படி அவர் செயல்படுகிறது? இதுதான் முக்கியமாக இருக்கிற பிரச்சனை. அப்போ அவர் செயல்படாமல் விட்டால் விசுவாசி அவனுடைய வாழ்க்கையில தோல்வி அடைந்து கொண்டு போவான். அப்ப அவன் தோல்வி அடைந்து சகலதிலையும் தோல்வி அடைந்து நாளடைவிலே அவன் விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடிய சாத்தியக்கூறும் நிச்சயமாக உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப ரட்சிக்கப்படுவது மிக இலகுவான விஷயம். ஏனென்றால் ரோமர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இதனால் தான் அநேகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறது இலகு, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று அவர்கள் சொல்கிறது உண்மை, அது உண்மை. ஆனால் பிரச்சனை என்ன மாதிரி என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு மனுஷனுக்கு இருக்கு. அப்ப அவன் என்ன சொல்ல, அந்த பொறுப்பு மனுஷனுக்கு இருக்கிறபடியினால் எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஆல் எல்லா கிறிஸ்தவர்களும் அநேகமாக அவருக்கு முன்பாக அவருக்கு ஏற்ற முறையில் நடக்க முடியாமல் இருக்கிறபடியினால் அவருக்கு தெரியும் மனுஷனாலே இயலாது, நான் என்னுடைய பரிசுத்த ஆவியானவனுக்குள்ளே அனுப்புவேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து தேவனுக்கு முன்பாக எப்படி நடக்கிறது என்பதை அவர் சொல்லி கொடுப்பார். அவருக்கு செவி கொடுத்து மனுஷன் நடக்க வேணும் என்பதுதான் தேவனுடைய ஏற்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப ரட்சிக்கப்படுகிறது மிகவும் இலகுவான விஷயம். ரோமர் 10:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ரோமர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாவியான மனுஷன் கிறிஸ்துவனிடத்தில் வருவது கிறிஸ்துவின் மூலமாகவே சாத்தியப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்படியே ஒரு விசுவாசி தன்னுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் அதுவும் சிலுவையின் மூலமாகவே சாத்தியப்பட வேணுமே தவிர வேறு எந்த வழியினாலும் சாத்தியப்படாத என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன்,
பாவியான மனுஷன் இயேசு கிறிஸ்துவிடம் கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே ரட்சிக்கப்படுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் கிறிஸ்துவனிடத்தில் வருவது, ரட்சிக்கப்படுவது சகலதும் கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாகவே சாத்தியமாகிறது. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமா இருந்தால் அதுவும் கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாகவே சாத்தியப்படுமே தவிர வேறு எந்த விதமான வழி மூலமும் சாத்தியப்படாதென்ற ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ ரோமர் 10:11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை விசுவாசிப்பது எப்படி என்ற விவரம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அப்ப பாவியான மனுஷன் வெட்கப்படாமல் இருக்க வேணுமா இருந்தால் அவன் விசுவாசிக்க வேணும். அப்ப விசுவாசியா இருக்கிற மனுஷன், பரிசுத்தவானா இருக்கிற மனுஷன் அவன் வெட்கப்படாமல் இருக்க வேணுமா இருந்தால் அவரை விசுவாசிக்கிறது தவிர்க்க முடியாதது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தை கொடுத்த பின்பு மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்ன? தேவனுக்கு ஏற்ற முறையில் வாழ்வது. அதுவே மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது பற்றி வேதாகமம் ஒவ்வொரு வழியினாலும் படிப்படியாக தொடர்ச்சியான வெளிப்பாடுகள் மூலம் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதற்கு நம்மை அழைத்து செல்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு என்னவென்றால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இப்படி வாழ்வது. அப்ப இது பற்றி வேதாகமம் ஒவ்வொரு வழியினாலும் படிப்படியாக தொடர்ச்சியான வெளிப்பாடுகள் மூலமாக கிறிஸ்து சிலுவை நிறைவேற்றியதற்கு நம்மை அழைத்து செல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தையை பற்றிய எல்லா படிப்பினைகளும், ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தையை பற்றிய எல்லா படிப்பினைகளும் ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் நாம் வேத வார்த்தைக்கு இசைவாகவே சொல்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். மிக முக்கியமான விஷயம், ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இதனைத்தான் அங்கு 7 தரம் வெளியில ஜெயம் கொள்கிறவன் அவனோ என்று சொன்னதின் காரணம் என்ன? எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? கிறிஸ்து ஜெயம் கொண்டார் என்றதை அறிந்து அந்த ஜெயம் கொண்டவருக்குள்ள நாம் போய் இருப்பதன் மூலம்தான், கிறிஸ்துவுக்குள் இருப்பதன் மூலம்தான் ஜெயம் கொள்கிறவனாக மாற முடியும். விசுவாசத்தின் மூலமே அது சாத்தியமாகும். அப்ப என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தையை பற்றிய எல்லா படிப்பினைகளும் ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்குள் அடங்கி இருக்கிறது என்று நாம் சொன்னால் அது வேத வார்த்தைக்கு இசைவாகவே நாம் சொல்கிறோம் என்பதை ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் எல்லாவற்றையும் ஒன்றாக்குகிறார். இந்த ஒரு அதிகாரத்தில் எல்லாவற்றையும் ஒன்றாக்கி எல்லாவற்றையும் உள்ளடக்குகிறார். ரோம புஸ்தகத்தின் அதிகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற முறையை பார்த்தால் சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த உண்மை தெளிவாகிறது. கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசித்து அவரது இரக்கத்தின் படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் பரிபூரணமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று சொல்லி தீத்து 3:5 யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீத்துவை பற்றி ஒரு பார்ப்போம். 3:5
தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நம்மிடத்தில் ஒரு நீதியும் இல்லை. நம்மிடத்தில் பிறந்து வந்த பொழுது நம்மிடத்தில் இருக்கிறது சுயநீதி மட்டும்தான். இந்த சுயநீதியின் நிமித்தம், சுயநீதியினால நாங்கள் செய்த கிரியைகளினாலே அவர் எங்களை ரட்சிக்கவில்லை. தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கு born again மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 3 யோவான் 2 அதை பற்றி சொல்லி இருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாரும் இதனை அனுபவிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள பரிசுத்தப்பட்டு அவருக்குள்ள இருந்து பரிசுத்தப்பட்டு இதுகள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. யாரும் இதற்கு விதிவிலக்கில்லை. ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக எண்ணில் அடங்காத கிறிஸ்தவர்கள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பதிலாக நிர்பந்தமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் அல்ல, அநேகமான கிறிஸ்தவர்கள் நிர்பந்தமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், நாம் சந்தோஷமாக சகலதையும் அனுபவித்து இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேணும் என்பது தேவனுடைய விருப்பமாகும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எண்ணிலடங்காத கிறிஸ்தவர்கள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக நிர்பந்தமான வாழ்க்கையே அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 7:24 இவன் பவுல் அப்போஸ்தலர் கூடி இந்த வெளிப்பாட்டை அறிவதற்கு முன்பு இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை அறிவதற்கு முன்பு பவுல் அப்போஸ்தலர் கூட இந்த நிர்பந்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்லி ரோமர் 7:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 7:24 அவரே நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அப்போ மறுபடியும் இதை பற்றி நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ரட்சிக்கப்பட்டு மறு ஜென்மம் முழுக்க பெற்று ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து சகல விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்று ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக வாழ வேணும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எண்ணில் அடங்காத கிறிஸ்தவர்கள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக நிர்பந்தமான வாழ்க்கையை அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேணும். ஏனென்று சொன்னால் அதனை அறிவதற்கு முன்பு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழுவதென்ற விவரம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாடு கிடைப்பதற்கு முன்பு பவுல் அப்போஸ்தலர் கூடி நிர்பந்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் இப்பொழுது சமீபமாகி விட்டது. இதனை பற்றி இன்னும் விவரமாக அடுத்த செய்தியில் நாங்கள் பார்ப்போம். அதுவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
647-465-1224 மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.